வணக்கம் கைஸ். ஏர் கனடா வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற ஒருவருக்கு வந்து சப்போர்ட் பர்சன், அதாவது ஒருவருக்கு உதவி தேவை. டிசபிளாக இருக்கிற ஒருவருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவி தேவைன்னு சொன்னால், அந்த பர்சனுக்குரிய டிக்கெட், ஒரு டிக்கெட், இப்போ நீங்கள் ஒரு சப்போர்ட் பர்சனோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து அவங்க டிஸ்கவுண்டட் ரேட் அல்லது ஃப்ரீ ஏதோ ஒரு ஆப்ஷன் ஒன்று தருவாங்க. அது டைம் டு டைம் அவங்க அப்டேட் பண்ணுறவங்க. இது எங்கே ஏர் கனடா மட்டும்தான் செய்யுது. ஆனால் வேறு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அவங்களும் செய்யலாம், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ஆனால் ஏர் கனடா வந்து இது எந்த ட்ராவலுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்களா, ஏர் நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா யூஎஸ் ஓ கனடா, யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது இன்டர்நேஷ்னல் ஏர் கனடாவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த பெனிஃபிட் வந்து அவங்க உங்களுக்கு தராங்க. ஸோ இதில் யார் ட்ராவல் பண்ணலாம்னு பார்த்தா, சப்போர்ட் பர்சன் வந்து 16 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேணும். அதே நேரம் நீங்கள் முதலே அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கிங்கை செய்ய முதல் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு நீங்கள் புக்கிங் செய்ய வேணும். ஏன்னா இது டைம் டு டைம் டிஃபர் பண்ணும். இந்த சப்போர்ட் பர்சன் என்ன டிசபிலிட்டி, இது எல்லா டிசபிலிட்டிக்கும் பொருந்துமான்னு பார்த்தா சில டிசபிலிட்டிக்கு பொருந்தாது. ஏனெண்டா அவங்களோட கண்டிஷன் வந்து கூட ட்ராவல் பண்ணுறவரும், அதாவது டிசேபிளாக இருக்கிற பர்சனும் வந்து நீடுடையவராக இருக்க வேணும். அது என்ன நீடுன்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு அல்லது ஃப்ளைட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, சில பேருக்கு பக்கத்தில் ஒரு மோரல் சப்போர்ட்டுக்கு, இப்படியான சப்போர்ட் வந்து கட்டாயம் தேவையுடையவராக ஒருவர் இருக்க வேணும். மற்றது வீல் சேரை தள்ளுறது அல்லது வீல் சேரில் கொண்டு சீட்டில் வைக்கிற அதுக்கு அப்படியான நீட் இருக்கண்டா இல்லை. ஏனெண்டா அது வந்து ஃப்ளைட் அட்டண்டன்ட் ஃப்ளைட்டே வந்து அவங்க வந்து அதில் உதவி செய்வாங்க. உங்களுக்கு தெரியும் வீல் சேர் ஆப்ஷன் வந்து இருக்குது டிசபிலிட்டிக்குன்னு சொல்லி. ஆனால் இதில் என்ன ஆப்ஷன் என்று சொன்னால், அவங்களுக்கு சில ஃபிசிக்கல் டிசபிலிட்டியும் மென்டல் டிசபிலிட்டியில் சில பேருக்கு வந்து தனியாக ட்ராவல் பண்ணல, அது அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட் வேணும். சில பேருக்கு அவங்களோட விஷயங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுற பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஆகவே நீங்கள் உங்களில் யாராவது இது தேவையாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஏர் கனடான்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பி வைக்கலாம்.